கோமாளி, லவ் டுடே திரைப்படங்களை இயக்கி நடிச்ச பிரதீப் ரங்கநாதன் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்குனர் டிராகன் திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படத்துல அனுபமா பரமேஸ்வரன், ஜார்ஜ் மரியன், கயாடு லோஹர், KS ரவிக்குமார், கௌதம் மேனன், மிஷ்கின், விஜய் சித்து, ஹர்ஷத் கான் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கடந்த வாரம் தியேட்டர்ல வெளியாகி நல்ல வசூலா அள்ளி வந்துகிட்டு இருக்கு. கல்லூரி மாணவர்களை கவரக்கூடிய வகையில படத்துல அட்டகாசமா நடிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். தியேட்டர்ல வசூலா அள்ளிட்டு வரக்கூடிய இந்த படத்தினுடைய வெற்றியை கொண்டாடும் வகையில கயாடு லோஹர் மற்றும் பிரதீப் ரங்கநாதன் 2 பேருமே யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட படம் பத்தி பல விஷயங்கள் கேட்கப்பட்டிருந்தது. அப்போ தொகுப்பாளர் பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படமான லவ் டுடே படத்துல வர்றது போல 2 பேரும் செல்போனை மாத்திக்கணும்னு சொன்னாரு. அப்போ பிரதீப் கயாடு போன்ல கயாடு லோஹர் தெலுங்கு சினிமாவினுடைய உச்சத்துல இருக்கும்போது நடிகைன்னு மீம்ஸ் கிரியேட் செஞ்சிருக்கிறத பார்த்து கலாய்ச்சாரு. உங்களுக்கு நீங்களே மீம் செஞ்சுக்குவீங்களா? நீங்க தெலுங்கு சினிமாவினுடைய உச்ச நடிகையான்னு காமெடியா கிண்டல் அடிச்சிருந்தார். இந்த பேட்டி இணையதளத்துல வைரலான நிலையில பிரதீப்புக்கு தலைகணம் வந்துருச்சு. 2 படத்துல தான் நடிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள சாதிச்சது போல பேச வேண்டாம்னு ஒரு பேட்டியில நடிகை கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியாதுன்னு பலரும் பிரதீப்பை கடுமையா விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த கேள்விப்பட்ட டிராகன் பட நடிகை கயாடு லோஹர், நாங்க கொடுத்த பேட்டி தொடர்பான விமர்சன வீடியோக்களை இணையதளத்துல பார்த்து வேதனை அடைஞ்சேன். அந்த பேட்டியில நீங்க பார்த்த எல்லாமே காமெடிக்காக செஞ்சதுதான். அந்த பேட்டியினுடைய சுவாரஸ்யத்தை அதிகமாக்க நானும் பிரதீப்பும் முன்னாடியே அதை பத்தி பேசி எல்லாரையும் சிரிக்க வச்சு பிளான் பண்ண ஸ்கிரிப்ட் தான். இதனால நான் எந்த வகையிலும் பாதிக்கப்படலைங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இதனால தேவையில்லாம நெகட்டிவான விஷயங்களை பரப்ப வேண்டாம். அது ஒரு நகைச்சுவையான பேட்டி தான். அதை பார்த்து சிரிச்சு மகிழ்ச்சி அடைங்க. என்ன ஆதரிக்கிறவங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றின்னு கயாடு லோஹர் தெரிவிச்சிருக்காங்க.